மைலில் வெல்கம் 2026 கோல்டன் சேல் டிசம்பர் 24ஆம் தேதி வரை நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டி 150 புள்ளிகள் அதிகமாகி 25,966 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 444 புள்ளிகள் அதிகமாகி 84,929 முடிஞ்சிருக்கு. வாங்க நாகப்பன் சார்ட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. 4 நாளா இறங்கிட்டு இருந்த மார்க்கெட்டு வார இறுதி வெள்ளிக்கிழமை ஏறி முடிஞ்சிருக்கு ஒரு வழியா. ஆமா சார், அது அட்வான்டேஜ்லயும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. அட்வான்ஸ் வந்து 2185, டிக்ளைன் 939, அப்பர் சர்க்கியூட் 61, லோயர் சர்க்கியூட் 38. இதுல மட்டும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வழக்கம் போல 52 வீக் ஹை 50, லோ வந்து 124. ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை எப்பயுமே ப்ராஃபிட் புக்கிங் இருக்குன்னு பாத்துருக்கோம் சார். ஆமா, ஆனா இந்த ட்ரெண்ட் இந்த ஒரு மாசமாவே மாறி முடியுதோன்னு ஒரு டவுட் இருக்கு சார் எனக்கு. கரெக்ட். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும், அப்புறம் அந்த பேட்டர்ன் பிரேக் ஆகும். அதனாலதான் நம்ம சொல்றது, இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றதுங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றவங்க தான். ஃபண்டமெண்டல்ஸ் பாக்குறவங்க இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த டேட்டா அப்டேட் ஆகுறதுல சில டைம் இருக்கும். அதனால நம்பர்ஸ்ல சின்ன சேஞ்சஸ் இருந்தா கூட பொதுவா அப்பர் சர்க்கியூட் இன்னைக்கு அதிகம் லோயர் சர்க்கியூட்டை விட, அட்வான்ஸ் அதிகம் டிக்ளைனை விட. 52 வீக் லோ மட்டும் தான் அதிகமா இருக்கு 52 வீக் ஹையை விட. இன்ஃபேக்ட் நேத்து ஒரு நம்ம ப்ரோக்ராம் ஃபாலோ பண்றவர் வந்து கேட்டிருந்தாரு, இந்த இறக்கம் மைக்ரோ கேப்ல தான் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. இட் இஸ் டிடக்டிவ் லாஜிக். எப்படின்னா வந்து நிப்டி 50 இறங்கல, நிப்டி 100 இறங்கல, நிப்டி 200 இறங்கல, நிப்டி 500 இறங்கல. அதே மாதிரி நிப்டி 50 மிட் கேப் 50 இறங்கல, மிட் கேப் 100 இறங்கல அந்த குறியீடு. அதே மாதிரி ஸ்மால் கேப் குறியீடும் இறங்கல. அப்படிங்கும் பொழுது அதுக்கு பின்னால அதை தாண்டி இருக்கக்கூடிய பங்குகள் தான் இறங்கி இருக்கு. அதனால ஒரு பேசிக் டிடக்டிவ் லாஜிக் அது மைக்ரோ கேப்ஸா தான் இருக்கும்னு நம்ம ஒரு ஊகத்துக்கு வர்றதுதான். அது பெரும்பாலும் அது சரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப பாத்தீங்கன்னா செக்டார் வைஸுமே இன்னைக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான். நிப்டி 50 மட்டுமல்ல, நிப்டி 100, 200, 500 பிராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் அப், நிப்டி மிட் கேப் 50, மிட் கேப் 100 அப், ஸ்மால் கேப் 100 அப். ஸோ எல்லாமே இன்னைக்கு ஏறி இருக்குங்கிறது பாசிட்டிவான ஒரு விஷயம். இருந்தாலும் 25,000 இன்னும் டெசிசிவா தாண்டல அகைன். ஸோ இட் இஸ் அகைன் அந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல 26,200, 300 போனது இறங்கி ஒரு வந்தது ஒரு புல் பேக். ஸோ இட் இஸ் அகைன் டான்சிங் பெண்டுலம் மாதிரி தான், யோயோ மாதிரி இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போகுது, அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வருது. இப்போதைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல முடிவடைஞ்சிருக்கு. பட் அப்கோர்ஸ் இது காரணம் இல்லாமல் இல்லை, ஒரு காரணங்கள் சொல்லலாம். 1-4 நாட்கள் தொடர்ந்து இறங்குறதுனால ஒரு புல் பேக் ரேலி வந்திருக்குன்னா கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. அடிப்படையில சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், அவங்க வந்து அப்பப்ப ரிலீஸ் பண்றது. இன்னைக்கு அவங்க ஒரு முக்கியமான தரவுகள் வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் நெட் லெவல்ல பாத்தீங்கன்னா நடப்பு ஆண்டுல 17 ட்ரில்லியனை தாண்டி இருக்குது. டிசம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள தரவுகள் இது. $17 ட்ரில்லியன். இது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறதுன்னா, சென்ற ஆண்டு 15.78 ட்ரில்லியன் ரூபாய்களுக்கு விட 8% இது வந்து அதிகரிச்சிருக்கு. சோ டாக்ஸ் கலெக்ஷன், டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் நிகர அளவுல ரீஃபண்ட் போக பார்க்கும் பொழுது 8% அதிகரிச்சிருக்கு நடப்பு ஆண்டுலேங்கிறது ஒரு ரோபஸ்டான பொருளாதாரத்தை காட்டுவதாக சந்தை எப்போதும் புரிந்து கொள்ளும். இதுதான் ஒரு விஷயம். இதுல பிரேக்கப்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நிறைய அதனுடைய பிரேக்கப் இருக்குது. நீங்க கார்பரேட் டாக்ஸ் கலெக்ஷன் இருக்கு, அதே மாதிரி நான் கார்பரேட் டாக்ஸ் கலெக்ஷன் இருக்கு. அந்த வருமான வரிங்கிறது நிறுவனங்கள் கட்டக்கூடியது, நிறுவனங்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனிநபர்கள், இந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய HUF, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ், இவங்க எல்லாம் மற்ற என்டைட்டிஸ் இது மாதிரி கட்டக்கூடியது. இதுல கார்பரேட் டாக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து போன ஆண்டு இதே காலகட்டத்துல 7.39 ட்ரில்லியன் ரூபாய்களாக இருந்தது. இப்பொழுது 8.17 ட்ரில்லியன் ரூபாய்களாக அதிகரிச்சிருக்கு. இது வந்து ஒரு 10% மேல் அதிகரிச்சிருக்கு கார்பரேட் கட்டியிருக்க டாக்ஸ். நான் கார்பரேட்னு சொல்லக்கூடியது வந்து போன வருஷம் வந்து 7.96 ட்ரில்லியனா இருந்தது, 8 ட்ரில்லியனு கீழே தான் இருந்தது. இப்போ 8.46 ட்ரில்லியன் ரூபாய்களாக அதிகரிச்சிருக்கு. ஸோ அந்த பிரேக்கப்பும் பாருங்க. மூன்றாவது முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வான்ஸ் டாக்ஸ் கலெக்ஷன் டிசம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் 4% மேல வந்து 4.4% அதிகரிச்சிருக்கு. போன வருஷம் 7.56 ட்ரில்லியன் ரூபாய்கள், இந்த வருஷம் 7.88 ட்ரில்லியன் ரூபாய்கள். கார்பரேட் அட்வான்ஸ் டாக்ஸ் இதுல வந்து 8% அதிகரிச்சிருக்கு. நான் கார்பரேட் டாக்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அட்வான்ஸ் டாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தனிநபர்களுடைய அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுறதுங்கிறது குறைஞ்சிருக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்துல. அதனுடைய காரணம் என்னங்கிறது மார்ச் மாதம் 15க்கு பிறகு அந்த 4ஆம் காலாண்டு தரவுகள், அட்வான்ஸ் டாக்ஸ் தரவுகள் வந்து அதை நம்ம கரெக்டா புரிஞ்சு கொள்ள முடியும். இது ஏன்னா தனிநபர்கள் சில சமயம் கூட குறைச்சு கட்டுவாங்க, அதை நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. மண்டே மார்க்கெட் ஓபன் ஆகிறப்ப எப்படி சார் இருக்கும், முடிவு எப்படி இருக்கும்? இந்த டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் டேட்டாங்கிறது கொஞ்சம் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. தொடர்ந்து 4 நாட்கள் பங்கு சேர்ந்து இறங்கி இருக்கிறதும் வந்து நம்ம கவனிக்கணும். அதனுடைய ஒரு புல் பேக் ரேலி மண்டே தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். சர்வே
சர்வதேச சந்தைகளும் நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜப்பானிய பங்குச்சந்தை 2% மேல ஏறி இருக்கு. மற்ற பங்குச்சந்தைகளும் ஓரளவு பாசிட்டிவா தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி முடிவடைகிறதுங்கிறத பார்க்கணும். இதை தவிர கமாடிட்டி பிரைசஸ் எல்லாம் ஸ்டேபிளா இருக்கு. கோல்டு, சில்வர், இன்டர்நேஷனல் பிரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா க்ரூட் எல்லாமே நேற்றைக்கு இன்னைக்கும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. காப்பர் மட்டும் 1% ஏறி இருக்கு. மீண்டும் 5.42 வந்துருச்சு. நம்ம இதை ட்ராக் பண்ண ஆரம்பிச்ச சமீப ஓரிரு வாரங்களுக்கு முன்பு $5 கிட்ட இருந்தது. அங்கிருந்து இப்ப $5.42 வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அது மட்டும் மற்றபடி எதுவுமே பெரிய சேஞ்சஸ் இல்லைங்கிறதுனால ஜெனரலா ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் தான் இப்போதைக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரூபாய் எப்படி சார் இருக்கு? ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்து இருக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அமெரிக்கா, அதாவது யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸ்லைட்லி. பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் 98.7 98.75 கிட்ட இருக்கு. ஸோ ஒரு சின்ன ஏற்றத்துல தான் இருக்கு சர்வதேச சந்தையில. ஆனால் இங்க ரூபாய்க்கு நிகராக பார்க்கும் பொழுது வீழ்ந்து இருக்கிறது கணிசமான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. 65 பைசா இன்னைக்கு மட்டும் தேசிய பங்குச்சந்தையினுடைய முன்பேர வணிகத்துல விழுந்திருக்கு. $89.69. 90க்கு கீழே வந்திருக்கு. 91க்கு மேல போனது இப்ப 90க்கு கீழே வந்திருக்கு. இந்த ஒரு வாரத்துக்குள்ள ரூபாயினுடைய ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது, டாலருடைய ஆட்டம்ங்கிறது. சோ ரூபாய் ரெக்கவர் ஆயிருக்கு 65 பைசா டாலருக்கு நிகராக. அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்டுமே 62 பைசா இறங்கி $120 கிட்ட இருக்கு. ஜாப்பனீஸ் எண்ணுமே 75 பைசா இறக்கத்துல 57.32 அப்படின்னு இருக்கு. சோ ஒட்டுமொத்தமாக யூரோவுமே இன்னைக்கு 73 பைசா இறக்கத்துல 105.23. ஒட்டுமொத்தமாக ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருப்பது அப்படிங்கிறது கச்சாயினுடைய விலை குறைந்திருக்கிறது. வெள்ளி தங்கத்தினுடைய விலை பெரிய அளவுல ஏறல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல நமக்கு அது ஒரு நம்பிக்கை அளிப்பதா இருக்கு. இன்ஃபேக்ட் உள்ளூர் சந்தையில MCX பாத்தீங்கன்னா கச்சாயினுடைய விலை 1% மேல இறங்கி இருக்கு. $5060 கிட்ட இருக்குது. அதே மாதிரி தங்கத்தினுடைய விலையும் 0.5% இறங்கி இருக்கிறது. வெள்ளி மட்டும் தான் ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்கு. காப்பருமே ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்கு. சார் இன்னைக்கு ஏதாவது ஐபிஓ இருக்காத லிஸ்ட் ஆயிருக்குங்களா? இந்த வாரத்தினுடைய ஐபிஓ ஹீரோனா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஏஎம்சின்னு சொல்லுவோம். யூடிஏ ஏஎம்சி மாதிரி, ஏபிஎஸ்எல் ஏஎம்சி மாதிரி ஏற்கனவே பங்கு சந்தையில் பட்டியெடுக்கக்கூடிய இந்த மாதிரி நிறுவனங்கள் மாதிரியான ஒரு நிறுவனம் இது. இது மியூச்சுவல் ஃபண்ட் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். நாம் போடக்கூடிய பணத்தை நம் சார்பாக ஃபண்ட் மேனேஜர்ஸ் வச்சு முதலீடு செய்து லாபம் ஈட்டி அல்லது அதனுடைய பலாபலன்களை நமக்கு தரக்கூடியவர்கள் அதுக்கு ஒரு கட்டணத்தை எடுத்துக்கிறாங்க. இந்த நிறுவனத்தினுடைய பங்குதான் ஐபிஓ வந்தது. இன்னைக்கு பட்டியலிடப்பட்டு முடிவடையும் பொழுது $23 குறைவாக, பட்டியலிடப்பட்ட விலையை விட $23 அல்லது 1% கிட்ட குறைவா முடிவடைஞ்சிருக்கு. ஆனா பட்டியலிடப்பட்ட விலையை விட குறைஞ்சு முடிஞ்சிருக்கே தவிர வெளியிடப்பட்ட விலையை விட கிட்டத்தட்ட 19% அப்பு அப்படின்னு சொல்லலாம். வெளியிடப்பட்ட விலைங்கிறது $2165. ஆனால் இன்னைக்கு முடிவடைந்திருக்கிறது $2576. வெளியிடப்பட்ட விலையை விட $411 மேல அதிகரிச்சு தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. இது ஓரளவு எதிர்பார்க்கப்பட்டதுன்னு கூட சந்தையில சொல்றாங்க. நீண்ட கால அடிப்படையில இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்ங்கிறது எப்படி சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் என்று சொல்லக்கூடிய மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு கிட்டத்தட்ட இணையாக ஒரு பிக்சட் ஃபீ அவங்களுக்கு எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா அப்புறம் அவர்கள் அதுக்குள்ள கட்டணங்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு வீடை கட்டி வாடகை கூட்டுட்டோம்னா நமக்கு வாடகைக்கு வர்ற மாதிரி கிட்டத்தட்ட அப்படின்னு இந்த என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் பத்தி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு அதற்கு அருகாமையில் உள்ள ஒரு பங்குகளாக அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் பொதுவாக பார்க்கப்படுகிறது. அதனாலதான் எப்போதெல்லாம் விலை கணிசமாக இறங்குறதோ உடனே வாங்குறதுக்கு ஆட்கள் வருவார்கள். ஏறும்போது விற்கிறதுங்கிறது எல்லா பங்குகளை போல இல்லைனாலும் நடக்கும் இல்லை. பட் பெரும்பாலும் அது அந்த ஒரு இதுல இன்னைக்கு பாசிட்டிவா லிஸ்ட் ஆயிருக்குங்கிறத பாக்குறோம். இது தவிர மற்ற சிக்னிபிகண்டான லிஸ்டிங் ஒன்றும் இல்லை. இன்னும் 2-3 லிஸ்ட் ஆனிச்சு. அதே மாதிரி ஐபிஓஸ் 2-3 எஸ்எம்இ ஓப்பனா இருக்கு. நம்ம திங்கள் என்றும் ஒரு நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சைனா இந்த டாரிஃப் இஷ்யூ வச்சு இந்தியா மேல WTOல வழக்கு போட்டிருக்கிறதா செய்தி பார்த்தேன். எதனால சார் போட்டிருக்காங்க? என்ன ரீசன்? ஆமா, இவங்க டம்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அதிக விலை குறைவா இந்தியா அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா இந்திய உற்பத்தியாளர்கள் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி இடத்த வாங்கி ஃபேக்டரியை கட்டி மிஷினரி எல்லாம் வாங்கி இன்ஸ்டால் பண்ணி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவருக்கு வேலை கொடுத்து இவர் அதை விட அங்க உற்பத்தி அதிகமா இருக்குங்கிறப்போ நம்ம உற்பத்தியை அதிகரித்து நம்முடைய விலையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும்ங்கிறது ஒரு உண்மை. அது மறுப்பதற்கு இல்லை. அப்பதான் நம்ம நுகர்வோருக்கு அதனுடைய பலாபலன்கள் கிடைக்கும். பட் அதே சமயத்துல ஒரிஜினல் காஸ்ட்டை விட அடக்க விலையை விட இந்த கரன்சியை மானிபுலேட் பண்றதன் மூலமாக விலையை அதிக லாபம் சைனா உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி இங்க உலக மார்க்கெட்ல சந்தையில டம்ப் பண்ணும் பொழுது அதுக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல மற்ற நாடுகள் இருக்கு. அது மாதிரி இந்தியா ஸ்டீல் உற்பத்தி, ஸ்டீல் ப்ராடக்ட் உட்பட பல ப்ராடக்ட்ஸுக்கு பார்த்திருப்பீங்க ப்ரொடெக்டிவ் டியூட்டிஸ்னு இறக்குமதிக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது பாம் ஆயில இருந்து. இதனால உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் நுகர்வோருக்கு நியாயமான விலையில அல்லது குறைந்த
குறைந்த விலையில பொருட்கள் கிடைப்பது மறுக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இருந்தாலும் இது ஒரு ஷார்ட் டேர்ம் அட்டாக் பண்ணிட்டு இங்க இருக்கவங்களை தீர்த்து கட்டிட்டு அதுக்கு பிறகு அவங்க வைக்கிற வேலை தான் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன ஆகுது? நம்ம டெலிகாம்ல இது ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். பல பிளேயர்ஸ் இருந்ததை விட இப்ப 2 பிளேயர்ஸ்னு கிட்டத்தட்ட 2.5 பிளேயர்ஸ் அப்படின்னு வந்ததுக்கு பிறகு கட்டணங்கள் உயர்வதை இந்த மாதிரி ஆனால் அதனால நம்ம நாட்டு நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு முயற்சிகளை எடுக்குது. டாரிஃப் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் அதுல டியூட்டியை சில சமயங்கள்ல அதிகரிக்கிறாங்க. ஏன்னா ஒரு சர்வதேச விலை நியாயமான விலையோட ரொம்ப குறைவாக அடிமாட்டு விலை கொண்டு வந்து டம்ப் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களை பாதிக்கக்கூடிய வகையில் என்ன இந்திய அரசாங்கம் அதுக்கு டியூட்டி போடுது. ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர் தான் அது தற்காலிகமாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது அந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ்க்கு எகெயின்ஸ்டா டாரிஃப் போட்டு இது பண்றாங்கன்னு சொல்லி WTOல அது அந்த ரூல்ஸுக்கு எகெயின்ஸ்ட் இது சைனீஸ் இன்ட்ரெஸ்ட பாதிக்குது, ஹார்ம் பண்ணுது. அதனால இது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இந்தியா ஈடுபடக்கூடாது அப்படின்னு குற்றச்சாட்டை எழுப்பி இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்துல ஓபன் மார்க்கெட் எல்லாம் வந்ததற்கு பிறகு இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எவ்வளவு நாள் நிற்கும்னு தெரியல. அமெரிக்கா பார் ஒரு பக்கம் அவர்கள் நினைத்ததை பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ஓகேங்க சார். டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க சார். அதுக்கு நம்ம நாளைக்கு பதில் சொல்லுவோம் சார். நிச்சயமா. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. புத்தாண்டு கொண்டாட்டமாக தங்கமயில் வழங்கும் வெல்கம் 2026 கோல்டன் சேல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை டிசம்பர் 24 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.